அண்ட் ரொம்ப எனக்கு இவன் வந்து பெட்டு, என் கூடவே தான் இருப்பான். என் கூட எல்லா சீக்ரெட்ஸ் எனக்கு தெரியும். ஆமா, ஜாலியா இருக்கு அந்த செக்மெண்ட். Yeah, he knows. He's been with me. He's literally been in this house with me. அதாவது இவன் எப்படின்னா இவனை பற்றி பயங்கரமாக செல்ஃப் டப்பா அடிச்சுப்பான். அதாவது அந்த கதை சூப்பர்மேன் கதை. அந்த ரெண்டு லைன் சொல்கிறான் அந்த கதை. அதான் மாமா வந்துட்டு காற்றுல பறந்துக்கிட்டே இருப்பம்மா, தப்புன்னு வந்து அப்படி நிற்பேன், நீ நல்லா நிற்ப, நீ முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அது பேசவே விடாது. அதாவது அவனை ஒரு நல்லவனை பற்றி ஒரு கதை சொல்லி, அந்த நல்லவன் யார் தெரியுமா? மாமா தான். ஸோ என் பொண்ணு வந்து நிறுத்துங்க, எல்லாமே நீங்கள் தான், விட்டுருங்க மாமா, இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அந்த மாதிரி ஏதாவது திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? நிறைய. அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, இல்ல அவங்க சொல்லிட்டு அவனாலதான் சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே சொல்ல முடியாது. அண்ணா மாட்டுவார், கூட நான் இருந்திருப்பேன், அங்கே கொடுக்க வேண்டியது பாதி எனக்கும் கொடுப்பாங்க. நீ கூட இருந்து உன்னை போய் நம்பினா பார்த்தியா அப்படின்ட்டு சிலது வாங்குவேன். ஏன்னா அவங்க என்றைக்குமே ரைட்டுங்க, நான் அவங்கள ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மாட்டுவாங்க, இது நல்லா திட்டி விட்டுலாம். எனக்கு இது வரைக்கும் அவங்க கிடச்சதே இல்லை என் கையில். அப்போ மனசில் இருந்திருக்கு போல. எப்படி இல்லாமல் இருக்கும்? வாங்க அந்த மாதிரி எப்படி இல்லாமல் இருக்கும்? ஆமாம், எனக்கு எப்படின்னா சில இடங்களுக்கு இவங்க போகக்கூடாது. பிகாஸ் ஒரு ஆக்டர்ஸாக வந்து நம்மளை எப்படி காமிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரைட் இடத்துல தான் எப்பொழுதுமே இருக்கணும், ராங்கான இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்றதுல நான் எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பேன். இவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ போர் அடிக்குது, நாங்கள் அதான் நோ, போர் அடிக்குதுன்னா வீட்டில் குவைட்டாக இருந்து படம் பாருங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். பட் போர் அடிக்குதுன்றதுக்காக ஒரு தப்பான இடத்துல வந்து நம்ம போய் நிற்கிறதுனால you're again motivating the set of youngsters to do something like that. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில் கூட மாட்டினவன் தான் நான். டாம் அண்ட் ஜெர்ரி, அக்கா தான் அப்பர் ஹேண்ட். அது இன்றைக்குமே எங்கள் அண்ணெல்லாம் கூட எவனாவது ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, சின்ன சின்ன வண்டு குருவி, அதான் நான். அது நீங்கள் ஓகே இப்படி தான் இருக்கும். அண்ட் அவங்க யாருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நல்லா தெரியும், எங்கே எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு சூப்பராக தெரியும். எங்கள் ரெண்டு பேருக்கு தெரியவே தெரியாது, ஒரு மாதிரி இம்பேலன்ஸாகவே இருக்கும்ல. அவங்க சூப்பராக இருக்க இடத்த நாங்கள் பைத்தியக்கார மாதிரி அதை நம்ம பண்ணிட்டு இருப்போம். அப்படின்வாங்க. பண்ணியிருக்கீங்களா? எல்லாம் பண்ணுவாங்க, வாளுங்க. ஸோ அது வந்து வீட்டில் வந்து ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. வேலைக்காரங்க யாருன்னா வந்தால் கூட சைலண்ட் ஆகிடுவாங்க. அவங்க முன்னாடி திட்ட மாட்டாங்க, மரியாதை கொடுக்குறாங்களா, ரெஸ்பெக்ட். அது கூட அவங்களுக்கு தெரியும். பாப்பா இருக்கும் போதும் திட்ட மாட்டாங்க, பாப்பாவை தூங்க வச்சுட்டுலாம் வந்து திட்டுவாங்க, செம்ம திட்டு வாங்குவாங்க இவங்க. அதெல்லாம் அப்படி டைம் எடுத்து வெரி டிசிப்ளின் அபவுட் ஆல். அதெல்லாம் கூடவா? என்ன நீங்க கோவம் வந்தா டக்குன்னு வந்து என்ன பண்ண அவங்க அப்படிதானே திட்டுவோம்? நோ பாப்பா வந்து கெட்டு போயிடுவாங்க. எமோஷன்ஸ், அந்த ஆங்கர்னஸ்லாம் பாப்பா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சொசைட்டி மேலே கோவம் வந்துடும். மாமாலாம் எப்படிப்பட்டவன் தான். ஸோ எப்படின்னா கேளுங்க, அதுவும் ஒரு டைம் 8:45 8 எத்தனை மணிக்கா? 8:30க்கு பாப்பா தூங்க. பார்த்தீங்களா, 8:30க்கு பாப்பா தூங்க போனால் அந்த அம்மா தூங்காது வேற. அந்த அம்மா கதை சொல்லும், இவங்க சொல்லணும், அண்ணன் சொல்லணும், அதுவாக ரெண்டு கதையும் கேட்டு அது ஒரு கதை சொல்லும். அது எப்போ தூங்கணும் யாருக்கும் தெரியாது. அப்போ நாங்கள் வெயிட் பண்ணணும். அந்த செஷன் முடிச்சுட்டு என் செஷனுக்கு வருவாங்க. ஒரு 10 மணி 9:30 ஸ்டார்ட் ஆகுமா? 10:30 அப்படி ஸ்டார்ட் ஆகும். பேச ஆரம்பிச்சு அப்போ நான் வீட்டுக்கு போகும்போது வெறும் வயிற்றோட போகக்கூடாதுல, சாப்பிட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அம்மா மயில் வாங்கணும் சாப்பாடு போட்டு திட்டி அனுப்பி. லேடி அஜித்